இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். 79வது சுதந்திர தின நிகழ்ச்சி சென்னையில் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடு தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் தலைவர் திரு சுபாஷ் அவர்கள் தலைமையேற்று சிறப்பாக நடத்தி வச்சார். உண்மையிலே இதுக்கு மிக சிறப்பு விருந்தினர்கள்லாம் வந்துட்டு சுதந்திரமாக பறக்கிறதுக்காக அந்த புறாக்களை பறக்க விட்டு கொடியேற்றினாங்க. நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்தது. இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, இந்த நிகழ்ச்சிக்கு சமீபத்தில் சின்னத்திரை நடிகர் சங்கம் அது ஒரு அணி வெற்றி பெற்றாங்க. அந்த அணி எப்படின்னாக்கா, வழக்கமாக 2 அணி நிற்கும் பொழுது யாராச்சும் ஒருத்தர் பாதி வருவாங்க. ஆனால் இதில் மொத்தமாக ஒரே அணி. நடிகர் பரத், நீங்கள் நிறைய இந்த சின்னத்திரை சீரியலில் பார்த்துருக்கலாம். அவர் தலைமையில் அதாவது யார் போட்டிட்டாங்களோ அத்தனை பேரும் ஜெயிச்சு வந்தாங்க. இதில் என்னன்னாக்கா, அந்த ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டு முதன்முறையாக இந்த சுதந்திர நிகழ்ச்சிக்கு அவரை கலந்துக்க சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நிறைய பேர் அந்த சுதந்திர நடிகர் சங்கத்தில் தலைவர் அப்படி அதுவே எல்லாமே நம்ம நண்பர்கள் தான். சிவன் சீனிவாசன் ரவிவர் மாதவன், ராஜபர் சார் எல்லாருமே நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும்போது இவருக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வித்தியாசங்கள் மட்டும் இல்லாத இன்னைக்கு பரத் ஆகட்டும், இந்த டீம் எல்லாரும் கொண்டாடுறாங்க. நமக்கான ஒருத்தர் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு இந்த நம்பிக்கை தான் ரொம்ப பெரிய விஷயம். அவர்கள் இப்போ ஒருத்தராக பேசுவாங்க. முதல்ல செயலாளர் பேசுறாங்க. தவறாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் சீக்கிரமாக பதவி ஏற்கிறவங்களா இருக்கு. எங்களுக்கு 1 to 2 நாங்கள் வெற்றி பெற்ற சான்றிதழை இப்போ தான் கொடுக்க போகிறாங்க. அதனால தான் நாங்கள் விரைவாக கிளம்புறோம். ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டோன்னா, நான் சின்னத்திரை நடிகர் ரவீந்தர், முதல் நடிகர் அவர். அதுக்கப்புறம் தான் எங்களோட நிர்வாகிகள் எல்லாருமே, எங்களோட உறுப்பினர் எல்லாமே சேர்ந்து எங்களை என்னை பொதுச் செயலாளராகவும், என் நண்பர் பரத் அவரை தலைவராகவும், அக்கா கற்பகவல்லி அவங்கள பொருளாளராகவும், இப்படி எங்கள் ஒட்டு மொத்தம் நாங்கள் சின்னத்திரை வெற்றி அணின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். எங்கள் எல்லாருக்குமே அவங்க வாக்களித்து எங்களுக்கு வெற்றி பெற செய்திருக்காங்க. பத்திரிகையாளர் முன்னாடி இந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு. இது எல்லாத்துக்குமே முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, நான் என்னோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணது முதல்ல ஒரு பத்திரிகையாளராக ஸ்டார்ட் பண்ணேன். இந்த இடத்துல நாங்கள் இன்னைக்கு வெற்றி பெற்றோன்னா நான் கலந்துக்கிற முதல் நிகழ்வு இது. அதனால பத்திரிகையாளர் கூட இந்த நான் எப்படி என் கேரியரை பத்திரிகையாளராக தொடங்கினோ, நக்கீரன் பத்திரிகையில் நான் அப்போதான் யூடியூப் வெப் எல்லாம் வந்த காலகட்டத்தில் 2007-2008 நான் நக்கீரன் யூடியூப்பில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால அது எப்படி என்னோட வாழ்க்கையில் என்னோட தொழில் சார்ந்து நான் முதல் பயணமாக தொடங்கினோ, அதே மாதிரி நான் வெற்றி பெற்றோன்னு உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் மூணு பேர் சார்பாகவும் இங்கே நான் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீதிய எங்கள் தலைவர் பரத் பேசுவார். அதே மாதிரி இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றோன்னா அந்த டீம் ஒர்க்கு தான். அந்த டீம் ஒர்க்கு தான் எங்களை இந்த அளவுக்கு எங்களை கொண்டு வந்தாங்க. கடைசி வரைக்கும் அதே மாதிரி நாங்கள் டீம் ஒர்க்காக இருந்து மெம்பர்ஸ்க்கு நல்லது செய்வோன்ற உறுதியும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகையாளர் இந்த இதை பார்த்து நான் ஒரு சந்தோஷப்பட்டேன். என்னன்னா, எங்கள் 3 பேரையும் இவங்க இன்வைட் பண்ணி அழைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை 4 தடவை ஃபோன் பண்ணி பிஆர்ஓ மூலியமாகவும் இல்லை சுபாஷ்கர் சாரோ ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணி எத்தனை மணிக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்மையை அந்த மரியாதையை உங்ககிட்ட நாங்கள் கற்றுக்குறோம். அதுக்கும் நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். அதுதான், அதாவது கடந்த நான் 2011 நம்ம நடிகர் சங்கத்தோடைய பயணப்பட்டு இன்றைக்கி அந்த ஒரு உழைப்பு, அந்த ஒரு மெம்பர்ஸ் கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இன்ட்ராக்ஷன்ஸ், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அப்பப்போ செஞ்சு வந்த ஒரு பணி இன்றைக்கி ஒரு டீமாக நாங்கள் ரெடி பண்ணி அது என் தலைமையில் அப்படி வரும்போது அது ஒரே டீமாக அது எல்லோரும் வாக்களிச்சிருக்காங்க எங்கள் உறுப்பினர்கள். அது காரணம் நம்பிக்கை தான். இதுக்கு முன்னாடி எங்களோட பயணம் அது எல்லாமே சேர்ந்து அந்த ஒரு நம்பிக்கை தான். இந்த நேரத்தில் எங்களை அழைத்து முன்னாடி இங்கே நிற்க வச்சிருக்கிற ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப டைமிங் ஆகிடுச்சு, அதனால தான் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா 1 to 2 அங்கே இருக்கணுன்றது தான். அதனால எல்லோரும் வந்துட்டாங்க. அதுக்காக தான் நன்றி. அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் மட்டும், இங்க நான் வந்த அப்புறம் தான் தெரிஞ்சு
எங்கள் உறுப்பினர்கள் சில பேர் பாலாஜி அந்த மாதிரி சில பேர் இங்கே இருக்காங்க. அவங்க அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு வந்து நமது நண்பர் வேணுகோபால் அவரோட ஒரு நியூஸ் போர்ட்டல் வெப்சைட் வந்து நம்ம புதுசாக பதவியேற்ற சின்னத்திரை சங்க தலைவர் பரத் அவர்களும் அவங்களோட டீமை வந்து இப்போ வெளியிட போகிறாங்க. குயிக்காக நேம் டிஎன் அவங்க இப்படி திரும்ப